கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகர்ஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பாலயத்தினிலே சத்குருவாக நிலைத்து உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் விடுவிப்பதற்காக யுகமாற்ற பணிகளை ஏற்றுள்ள நமது அன்பு தந்தை அகத்தியர் ஐயாவிற்கு நன்றி உரைத்து போற்றும் விதமாக நாளை நாம் அண்ணாமலையாரின் சன்னதியிலே குரு பூஜையினை நிகழ்த்த இருக்கின்றோம். ஒரு அற்புதம் என்னவென்றால், இந்த உயரிய குரு பூஜையினை அக்னி வளர்த்து அவரவர் இல்லங்களிலேயே ஏற்கலாம் என்று அகத்தியர் ஐயாவும் அக்னி தேவருமே நமக்கு வழிகாட்டி உள்ளார்கள். ஒரு மண்டல காலத்திற்கு பக்தி சிரத்தையோடு அனைவரும் கூடி நின்று ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்ற விதம் மிகவும் அருமையானது. பலரும் கோசாலை, முதியோர் இல்லங்கள், பள்ளிகள் மற்றும் பல ஆலயங்களுக்கும் சென்று அனைத்து ஆன்மாக்களையும் விழிப்புறச் செய்தது மிகவும் சிறப்பான செயலாகும். நமது அகத்தியர் ஐயாவின் அன்பு சீடர்களாகிய நாம் அனைவருமே இந்த நோன்பினை சிறப்பாக ஏற்று உலகம் முழுவதும் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை ஒலிக்கச் செய்து காற்றினிலே பரவச் செய்து பல ஆன்மாக்கள் விழிப்புறும் வண்ணம் செயலாற்றிய நிலையும் மிகவும் உத்தமமான செயலாகும். ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸ், லண்டன், அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி போன்ற பல வெளிநாடுகளிலுமே அனைத்து ஆன்மாக்களும் விழிப்புணர்வு பெற்று முக்தி பெற வேண்டும் என்கின்ற பொதுநல எண்ணத்தோடு அனைவரும் ஆற்றிய சீரிய செயல்கள் யாவுமே அகத்தியர் ஐயாவின் பூரண ஆசிகளை பெற்றுத்தரும். ஒரு மண்டல கால நோன்பு ஏற்றவர்களும் குறுகிய காலத்திற்கு நோன்பு ஏற்றவர்களும் நோன்புதனை ஏற்காதவர்களும் அனைவருமே அக்னி வளர்த்து குரு பூஜையினை அவரவர் இல்லங்களில் சிறப்பாக நிகழ்த்தலாம். ஏனெனில் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களும் முக்தி பெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை ஏற்று நிகழ்த்தக்கூடிய இந்த உன்னதமான யாகம் என்பது அனைவராலும் ஏற்கப்படக்கூடியதாகும். ஐயப்ப தரிசனம் காண சபரிமலைக்கு செல்வோர் எல்லோரும் முதன்மையாக மாலையிட்டு ஒரு மண்டல காலத்திற்கு நோன்பு ஏற்பார்கள். பின்னர் சபரிமலைக்கு சென்று இருமுடி செலுத்தி ஐயப்ப தரிசனம் கண்ட பின்னரே அவர்களது நோன்பென்பது நிறைவடையும். அதனை போன்றே நாம் ஏற்றுள்ள அகத்திய மகர்ஷிகளின் ஆத்ம காயத்ரி நோன்பு என்பது பூரணமாக நிறைவடைந்து பூரண பலனையும் அருள வேண்டும் என்றால் நாம் சிறிய அளவிலே நமது இல்லங்களிலே அக்னி வளர்த்து ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து அன்னத்தினை ஆகிருதியாக அளித்து அக்னி பகவானின் ஆற்றல்களின் மூலம் அகத்திய மகர்ஷிகள் ஏற்றுள்ள பணி, யுகமாற்ற பணி சிறப்பாக நிறைவடைய உதவிகள் புரிய வேண்டும். அக்னி தேவர் இன்றைய விடியலிலே அற்புதமான உரையை அருளியுள்ளார். அவர் எவ்விதம் செயலாற்றி நமது இல்லங்களிலே நிகழ்கின்ற இந்த யாகத்தின் பலனை ஏற்று அண்ணாமலையாரிடம் செலுத்தி ஏனைய தெய்வங்களிடமும் சமர்ப்பிப்பார் என்றும், நமது இல்லங்களிலே நாம் பூஜிப்பதன் மூலம் எப்பேற்பட்ட பலனை நமக்கு அவர் அருள்வார் என்றும் அந்த அருளுரையிலே கூறியிருக்கிறார். தெய்வங்கள் அனைவருமே கூடி நின்று இந்த யுகமாற்ற பணியினை ஏற்று நிகழ்த்துவதனை நாம் கண்கூடாக கண்டு வருகின்றோம். பிரளய காலம் நெருங்குகின்றது. மானுட ஆன்மாக்கள் அழிவுறப் போகின்றது. பல்வேறு பஞ்சபூத மூலக்கூறுகளின் மூலமும் மாறுபட்ட நிலைகளின் மூலமும் அழிவுகள் வர காத்துள்ளது. இவற்றிலிருந்து மானுட ஆன்மாக்களை முற்றிலுமாக காக்க வேண்டும் என்பதே அகத்திய மகரிஷிகளின் முக்கியமான செயலாக அமைந்துள்ளது. இதற்காக ஒரு தினம் இரு தினம் அல்ல, அவர் 4 யுகங்களாக தவம் இயற்றி தனது தவ பலனை அவ்விதமே நமக்கு அருளி காத்து ரட்சிக்கின்றார்.
நாம் அனைவருமே நமது இல்லங்களில் சிறிய அளவு அக்னியினை வளர்த்து அன்னத்தினை ஆகிருதியாக அளித்து அக்னி தேவரிடம் சமர்ப்பிப்பதன் மூலம் நமது இல்லங்கள் முழுவதிலுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் என சொல்லப்படக்கூடிய அற்புதமான இறை ஒளி காந்த சக்தி நிறைந்திருக்கும். நமது பல்வேறு கர்மாக்கள் அழிக்கப்படும். மூல செயலாக இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆன்மாக்களும் விழிப்படைய வேண்டும் என்கின்ற அந்த பொதுநல நோக்கத்தோடு இயற்றப்படும் பிரார்த்தனைகள் நிறைவடையும். நம்மை சூழ்கின்ற எல்லா ஆன்மாக்களும் காக்கப்படுவதனை நாம் உணரலாம். இந்த யாகத்தினை அனைவரும் ஏற்று பலன் பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். சத்குரு அகத்திய மகரிஷிகளின் பரிபூரண ஆசிகள் அனைவருக்கும் கிட்டட்டும். அனந்த கோடி அன்புகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்